எங்க கெட்டு போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம். பணக்காரங்களா வேற இருக்கீங்க, எங்களை நீங்க மதிப்பீங்களோன்னு ஒரு பதட்டம். அதான் அப்படி நடந்துக்கிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி. என்ன அத்தை நீங்க? இதெல்லாம் கூட எனக்கு புரியாதா? இதுக்கு போய் கண்கால் கேட்டு உங்களுக்கு பெரிய மனசு மாப்பிள, அதான் இப்படி பேசுறீங்க. காவேரியை நல்லா பாத்துக்கோங்க, 2 பேரும் சந்தோஷமா இருங்க. கண்டிப்பாமா. இனிமே என்ன சமைச்சாலும் உங்களதான் என் மனசை தேடும் மாப்பிள. அத்தை, உங்க சமையலை மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. இந்த காவேரி கிட்ட நான் டயட் ஃபாலோ பண்றேன்னு வேற சொல்லுவேன். ஆனா உங்க சாப்பாடை நான் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து அதெல்லாம் நான் மறந்துட்டேன். ஃபாலோ பண்ணதே இல்ல. நிஜமாவே உங்க சாப்பாடை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள, நீங்க ஒரு போன் போட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்டா உடனே செஞ்சு வீட்டுக்கே எடுத்துட்டு வந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் அத்தை. அப்ப நான் போயிட்டு வரோம். உடம்பு பாத்துக்கோங்க. பாட்டி வரட்டுமா? அழக்கூடாது. போயிட்டு வரோம். உடம்பு பாத்துக்கோங்க. மா, தினமும் கால் பண்ணு, அடிக்கடி நானும் வீட்டுக்கு வருவேன். அக்கா பாத்துக்கோக்கா, மாத்திரெல்லாம் நீ ஒழுங்கா சாப்பிடு. சரிடி.